இன்றைய காலத்திற்கு தேவையான ஒரு செய்தி என்னன்னா ஆசுராவுடைய நோன்பு. நாளையும் நாளை மறுநாளும் அந்த நோன்பை நாம் இன்ஷா அல்லாஹ் வைக்க இருக்கிறோம். அந்த ஆசூரா என்ற அந்த நாள் இருக்கிற முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள். ஆசூரா என்றால் அரபியில அஷரா என்பதிலிருந்து வருகிறது. 10வது நாள் அப்படிங்கிறத குறிக்கிறதா ஆசூரா என்பது. அந்த நாளையில ஏற்பட்ட முக்கியமான அமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நைல் நதியை பிளந்து அல்லாஹ் தஆலா ஈடேற்றம் கொடுத்தான். அவங்களை ஈமான் கொண்டவங்க எல்லாரும், அந்த நைல் நதி அப்படின்னா கடல், ஹதீசுகள்ல குர்ஆன்ல கடல்ங்கிற வார்த்தை வருது, செங்கடல் என்பதாக சொல்கிறார்கள். நாங்கள் ஜோர்டான் அதாவது எகிப்து நாட்டுக்கு சென்றிருக்கின்ற பொழுது இஸ்ரேல் முடிச்சு எகிப்து நாட்டினுடைய எல்லைக்குள்ள நுழையும் பொழுது அந்த இடத்துல தாபா அப்படிங்கிற ஒரு சிட்டி வருது. அங்கிருந்தா இஸ்ரேலுக்கு அடுத்து எகிப்து நாடு ஆரம்பமாகிறது. அங்கதான் செங்கடல் இருக்குது. எங்களுக்கு வழிகாட்டியாக வந்த எகிப்து நாட்டினுடைய ஒரு அறிஞர் சொன்னார், மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தை இந்த கடலை பிளந்து கொண்டுதான் சென்றார்கள் அப்படின்னு சொல்லி. அங்க கடல் என்ற வார்த்தை வருகிறது. கடலை பிளந்து எல்லாரும் போறாங்க. பிறவன் வருகிறான். அவங்களே போகும்பொழுது நாம போக முடியாதா? அவனுடைய ஆணவமான எண்ணம் அது. நமக்கு அடிமையாக இருந்தவர்கள் கடல்ல நடந்து போறாங்கன்னா அவர்களுக்கு எஜமானர்களாக இருக்கக்கூடிய நம்மால நடக்க முடியாதா அப்படின்ட்டு இறங்குப்பா நாமளே ஜெயிச்சிடலான்னு உள்ள இறங்கினாங்க. அல்லாஹ் தஆலா அவங்க முழுசா வெளியில ஏறின உடனே இவங்களை முழுசா உள்ள இறங்கின உடனே மூழ்கி அடிச்சிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் தஆலா வெற்றி பெற செய்தான். பிறவுனையும் அவனை ஏற்றுக்கொண்டு அவன் பின்னால் சென்றவர்களையும் அல்லாஹ் நஷ்டத்தை கொடுத்து அழிவை தந்தான். அப்படிங்கிற அந்த சம்பவம் நடந்தது இந்த ஆசூரா நாள்ல. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் அடுத்த ஆண்டு இதே ஆசூராவுடைய நாள் வரும் பொழுது நோன்பு வைத்தார்கள், நன்றிக்காக வேண்டி. அடுத்தடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில அந்த நாள் வரும் பொழுதெல்லாம் நோன்பு வைத்தார்கள். அவர்களை பின்பற்றி அவர்களுடைய சமூகத்து மக்கள் யூதர்கள் அந்த நாள் வரும் பொழுதெல்லாம் நோன்பு வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்தார்கள். மதீனா வந்த அடுத்த வருடம் முஹர்ரமுடைய அந்த நாள் வரும் பொழுது யூதர்கள் எல்லாம் நோன்பு வைப்பதற்கு தயாரானார்கள். எனவே நபி அவர்கள் கேட்டார்கள், ஏன் நீங்க நோன்பு வைக்கிறீங்கன்னு சொல்லி. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், இருந்தாலும் அவங்க என்ன காரணம் சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டாங்க. இந்த நாள் இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்கள் சமூகத்திற்கும் மரியாதை கொடுத்த நாள், பிறவனுக்கும் அவனுடைய கூட்டாளிகளையும் அல்லாஹ் அழித்த நாள். அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் நன்றி கடனாக இந்த நாளிலே நோன்பு வைத்தார்கள். அவங்களை பின்பற்றி நாங்களும் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு அந்த யூதர்கள் சொன்னார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நாளையில நோன்பு வைப்பதற்கு இது காரணம் என்றால், மூசாவை பின்பற்றி நீங்க வைக்கிறீங்கன்னா உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் எனக்கு தான் இருக்கும், எங்களுக்கு தான் இருக்கும். என்ன, நாங்க தான் உண்மையான மூமின்கள் அப்படிங்கிற அடிப்படையில நாங்களும் நோன்பு வைப்போம் என்று நபி அவர்கள் அடுத்த நாள் நோன்பு வைத்தார்கள். எல்லா சஹாபாக்களையும் நோன்பு வைக்குமாறு அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்று இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 2, ஹிஜ்ரி 3, ஹிஜ்ரி 4, ஹிஜ்ரி 5, ஹிஜ்ரி 6, ஹிஜ்ரி 7, ஹிஜ்ரி 8, ஹிஜ்ரி 9, ஹிஜ்ரி 10 9 வருஷங்கள் ஒவ்வொரு ஆண்டும் முஹர்ரம் மாதம் ஆசூராவுடைய அந்த 10வது நாளையில நோன்பு வச்சுக்கிட்டே வந்தாங்க. 10வது நாளையில நோன்பு வச்சுக்கிட்டே வந்தாங்க. அப்ப ஹிஜ்ரி 10 வரும் பொழுது முஹர்ரமுடைய அந்த நாள் வருகின்ற அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சாங்க. வைக்கும் போது சஹாபாக்கள்லாம் கேட்டாங்களா அதாவது 10 முடிந்து 11 சஹாபாக்கள் கேட்டாங்க, நாயகமே இந்த நாளில நோன்பு வைக்கிறது சரிதான், மூசா அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றி நாம நோன்பு வைக்கிறது சரிதான். ஆனா எல்லாரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, யூதர்களை பின்பற்றி நாம நோன்பு வைக்கிறோம். அவங்க கூட சொல்றாங்க, பாருங்க எங்களை பின்பற்றி தான் அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க. அப்ப யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று சொன்ன நீங்க இந்த விஷயத்துல யூதர்களுக்கு உடன்படுகிறீர்களே அப்படின்னு ஒரு கேள்வி நபி இடத்துல முன்வைக்கப்பட்ட பொழுது நபி அவர்கள் அன்னைக்கு நோன்பு வச்சிருந்தேனால அவங்க சொன்னாங்க, அடுத்த வருடம் நான் 9வது நாளும் நோன்பு வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அசூமன்ன தாசிய, அடுத்த வருடம் 9வது நாள் நோன்பு வைப்போம் நாங்க. ஆனா அடுத்த வருஷம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல. அந்த ஹதீஸ அறிஞர் பெருமக்கள் நமக்கு எப்படி வழிகாட்டுறாங்கன்னா,
அடுத்த வருடம் நான் இருந்தால் இந்த நாளில் நோன்பு வைக்கும் போது 2 நாள் நோன்பு வைப்பேன். அப்படி நோன்பு வைத்து யூதர்களுக்கு நான் மாறுபடுவேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் இல்ல, ஆனா அவங்க சொல்லி இருக்குது. அதனால நாம 2 நாள் நோன்பு வைக்கணும். பிறை 9 பிறை 10 2 நாட்கள் நோன்பு வைப்பது நம்முடைய சுன்னத்தான வழிமுறை என்று நம்முடைய அறிஞர்கள் இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு விளக்கம் தருகிறார்கள். அதனால நாமளும் பிறை 9 10 என்று 2 நாட்கள் நோன்பு வைப்பத சுன்னத்தாக நாம் கருதுகின்றோம். ஹதீஸுகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆனா அதே நேரத்துல அந்த ஹதீஸுடைய மற்றொரு செய்தி என்னன்னா, முரண்பட வேண்டும் என்பதான் காரணம் என்பதால் ஒருவேளை 9வது நாள் நோன்பு வைப்பதற்கு நமக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டால், பிறை 9ல நோன்பு வைக்க முடியாம போயிடுச்சுன்னா, ஏதாவது ஒரு தடங்கள் வந்துருச்சுன்னா பிறை 10 11 2 நாட்கள் நோன்பு வைத்து அந்த சுண்ணத்தை நிறைவேற்றலாம். இப்ப நாளைக்கு வியாழக்கிழமை பிறை 9, அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பிற 10 2 நாள் நோன்பு வைக்கலாம். ஒருவேளை நாளைக்கு யாருக்காவது ஒரு தடங்கள் இருந்து வைக்க முடியலன்னா அவர் வெள்ளி சனியாக 2 நாட்கள் நோன்பு வைக்கலாம். 2 முறைகளும் சுன்னத்தான முறைகள் தான் என்பதை அறிஞர்கள் நமக்கு விளக்கி தருகிறார்கள். இந்த நோன்பு வச்சா என்ன பலன் கிடைக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஆசூராவுடைய இந்த நோன்பை அல்லாஹ்விடத்துல நன்மை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு ஒருவர் நோன்பு வைத்தால் முந்திய ஆண்டுடைய பாவங்கள் அவருக்காக மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். அது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நஃபிலான வணக்கங்கள்ல நமக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. அது தொழுகையாக இருந்தாலும் நோன்பையாக இருந்தாலும் பெரும் நன்மைகளை நமக்கு தருகிறது. தர்மங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உபரி வணக்கத்தை செய்யும் போது நமக்கும் அல்லாஹ்வுக்குமான ஒரு பிரியம், ஒரு தொடர்பினால் தான் நாம் அதை செய்கிறோம். எனவே அந்த அமல்களை அதிகம் செய்வதற்கான நல்ல வாய்ப்புகளை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. அவனுடைய அன்பை பெறுகின்ற நெருக்கத்தை நமக்கு தந்து அருள் புரிவானாக. நாளை மறுமையில் நம்முடைய ஃபர்லான அமல்களுடைய குறைகளை சரி செய்யக்கூடிய இந்த நஃபிலான அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாளை மறுமையில உயர்ந்த அந்தஸ்துகளை பெறுவதற்குரிய தௌஃபீக்கை தருவானாக. இந்த உலகத்தில் நாம் வாழும் காலமெல்லாம் என்றென்றும் நன்றி உள்ளவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக்கை தந்து அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக